अहमद नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய தினம் நாம் பேச இருப்பது, கேட்க இருப்பது, ஏழை எளிய மக்களை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதை பற்றி. ஏழை மக்கள், எளிய மக்கள் ஒரு செல்வந்தர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் கிண்டலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தான் அல்லா அல்லான்னு சொல்லி இருக்கீங்களே, அல்லா கிட்ட போய் கேளுங்க என்பதாக சொல்லுவாங்க. இது இருக்குது, இது சரியான ஒரு முறை கிடையாது. இது மக்கால இருக்கக்கூடிய அந்த காஃபிர்கள் கூட அவங்க சொன்னாங்க. சில சமயம் ஒரு சமயம் சொன்னாங்க, அந்த சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் தான் அல்லா அல்லான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அல்லா கிட்ட போய் எல்லாமே கேளுங்க, எதுக்கு எங்ககிட்ட வரீங்க, எங்ககிட்ட எதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, அல்லா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டால் கொடுக்குறானே, நீங்கள் அல்லாட்டே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதானே என்பதாக அவங்க கிண்டலாக சொல்லுவாங்க. இது இருக்குதே, இது அல்லாவுடைய நேமத்தை நம்ம மறந்த ஒரு நிலைமைக்கு நம்மளை செல்வம் நாம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவணுன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நாம் முயற்சி எடுக்கணும். ஏழைகளுக்கு நாம் உதவணும். இது சம்மந்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலிஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை நடந்த சம்பவம், அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களே கலிஃபா தான், ஆனால் அவர்களே சில சமயம் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி அப்படி தவறுதலாக சொன்னாலும் இது நமக்கு பாடமாக அல்லாஹ்தாலா வச்சுருக்கான். இது தவறுன்னு சொல்கிறத விட நமக்கு அல்லாஹ்தாலா பாடமாக வச்சுருக்கிறான். அப்பேற்பட்ட கலிஃபாவே நமக்கு அல்லாஹ்தாலா பாடமாக வச்சுருக்கான்னு சொன்னால், அப்போ நாமெல்லாம் மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள். அவங்களாம் சஹாபாக்கள், அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை நேரில் பார்த்தவங்க, ஈமான் கொண்டவங்க, வஹி இறங்குறத நேரில் பார்த்தவங்க. இப்போ நாம் இது படிப்பினையாக எடுத்துக்கிட்டு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏழை மக்களை நாம் கிண்டல் செஞ்சு ஒதுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது, அதனால் நம்ம ஏழை மக்களை உதாசீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு நமக்கு முடிஞ்சால் நம்ம உதவி செய்யணும், இல்லைன்னு சொன்னால் விட்டுறணும். நம்ம அவங்கள கிண்டலாக நீங்கள் தான் அல்லா அல்லான்னு சொல்லி இருக்கீங்களே, நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்டே போய் கேளுங்கன்றது சரியான முறையாகாது. நமக்கு முடிஞ்சால் நாம் கொடுத்து உதவணும், இல்லைன்னு சொன்னால் நாம் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யலாம், என்னால் உதவ முடியல, அல்லாஹ் நீ உதவி செய்யலான்னு சொல்லி நாம் துவா பண்ணணும். அவருக்காக, அவருடைய நிலைமைக்காக. நாம் அவரை கிண்டல் பண்ணி, நீ போய் கேளுப்பா, நீ ஏன்ப்பா என்கிட்ட கேட்குற, நீ அல்லாஹ்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும், அவருக்கு அல்லாஹ்கிட்ட கேட்குறது கேட்காம இருக்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய சூழ்நிலை எப்படியோ, ஏன்னு சொன்னால் ஹதீஸினுடைய கருத்தில் இருக்குது, ஒருத்தர் குதிரையில் நல்ல உயரமான ஒரு குதிரை, அந்த குதிரையில் யாசகம் கேட்டாலும் நீங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுங்க என்ற கருத்துப்பட தான் ஹதீஸினுடைய கருத்தில் இருக்குது. நாம் இந்த விஷயங்களை நம்ம விளங்கிக்கணும். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசலில் ஒரு மிஸ்கின் சொன்னால் ஒரு எல்லாத்தையும் துறவி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கின், அவர் நிற்கிறார். நின்று அவங்கக்கிட்ட கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, தயவு செஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்க, ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவர்களுடைய இதெல்லாம் நம்ம சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த மிஸ்கினை பார்த்து, அந்த துறவியை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உதவி செய்கிறாங்க. கொஞ்சம் பொருள் கொடுத்து உதவி செய்கிறாங்க. மறுநாளும் அந்த மிஸ்கின், அந்த துறவி அங்கே நிற்கிறார்.
இப்போ வந்து உமர் அலி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உமருடைய வாசல் வந்து ஒன்றுமே இல்லாதது, வெறுமையாக இருக்குது. ஆனால் அல்லாவுடைய வாசல் வந்து நிறைவாக இருக்குது. நீங்கள் வந்து அதனை பற்றி நில்லுங்க. அதாவது அல்லாவுடைய வாசலை பற்றி பிடிச்சு நில்லுங்க. உமர் வாசல்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடறாரு. அப்போ மறுபடியும் அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, நீங்கள் குரானை கற்றுருக்கீங்களா? உங்களுக்கு குரான் தெரியுமா, ஓத தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, தொடர்ந்து குரானை ஓதிக்கிட்டே வாங்க, அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுக்கும். பெரிய நீங்கள் அந்த குரான் ஓதுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் செல்வந்தர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த துறவி வந்து மிஸ்கின் வந்து கலிஃபா அவர்களுடைய வீட்டு பக்கம் வரவே இல்லை. உடனே கலிஃபாவுக்கு கொஞ்ச நாள் கழித்து யோசனை வருது, ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், அவர் ஆளை காணலையேன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கறதுக்காக போகிறார். அப்போ அவருடைய அந்த மிஸ்கின் அந்த ஏழையுடைய குடிசையிலேருந்து குரான் ஓதக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அப்போ உமர் அலி அவருடைய பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, என்னங்க எப்படி இருக்கீங்க, எப்படி அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறாங்க. ஏன் வர்றதில்லை, என்கிட்ட வருவீங்களே, வந்து உதவி கேட்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வரலன்னு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அருள் நிறைஞ்ச திருமறை இருக்குதே குரான், அருள் நிறைந்த அந்த அருள்மறை இந்த திருக்குரான் என்னை வந்து செல்வந்தான் ஆக்கிருச்சு, அதனால வந்து நான் வரல. உமருடைய வாசலில் எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் தான் செல்வந்தன் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இறைவனுடைய திருமறையில் வந்து அறிவு அமுதம் அதை அருந்தி ரொம்ப நான் மகிழ்ந்துருக்கேன், மனம் மகிழ்ந்து இருக்கிறேன். எனக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, யாரும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு எந்த இதுவும் யாருடைய தயவும் தேவையில்லை, எனக்கு அதில் நான் வந்து மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன், மகிழ்ந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதை ஓதி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ உமர் அலி அல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் குரானை ஓதுனீங்களே, அதில் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு கிடச்சிச்சு, அது எப்படி உங்களை பணக்காரனை ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலிஃபாவுக்கு ஆச்சரியம். அதனால் கேட்குறாங்க, இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, உங்கள் தயவு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்கிட்டேருந்து நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இவருக்கு அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த மிஸ்கின் சொல்கிறாரு, உங்களுடைய உணவும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானில் இருக்கின்றன என்னும் திருவசனத்தை வந்து நான் திரும்ப திரும்ப ஓதினேன். அந்த ஆயத்தை நான் திரும்ப திரும்ப ஓதுனதுனால அதனுடைய மெய்யான பொருள், உண்மையான ஒரு அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய உணவு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே வானத்தில் தான் இருக்குது. அதை வந்து நான் விட்டுட்டு நான் பூமியில் தேடிக்கிட்டு இருந்தேன், பூமியில் தேடி நான் அலைஞ்சேன். எனக்கு வாக்களிக்கப்பட்டு ஒன்று வந்து என் காலடியில் வந்து கிடக்குது. அதாவது எனக்கு என்ன வாக்களிக்கப்பட்டது, எனக்கு தக்தீரில் என்ன இருக்கோ அது என்னை தேடி வருது, என் காலடியில் வந்து அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான். ஆனால் நான் அதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை நான் வந்து தேடிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச பொருள் எங்கே இருக்குது, வானத்தில் இருக்குது. உண்மையிலே வந்து என்னுடைய உணவு வந்து வானத்தில் தான் இருக்குது, ஆனால் அதை வந்து நான் பூமியில் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னுடைய இறைவன் வந்து என்னுடைய உணவுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கும் போது நான் ஏன் அவநம்பிக்கையை வச்சு நான் வந்து கஷ்டப்படணும்? எல்லாம் வந்து தகுதியில் எழுதிட்டான், உலகத்தில் என்ன கிடைக்கணும்னு சொல்லி, என்னுடைய ரிஸ்க் என்னன்னு சொல்லி எல்லாம் எழுதிட்டான். அதை விட்டுட்டு நான் ஏன் கஷ்டப்படணும், அங்கேயும் இங்கேயும் அல்லாடணும், அல்லல் உருணும், எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கணும், கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஈமான் யக்கீனோட வந்து அவர் பேசுகிறார். அவருடைய பேச்சில் வந்து ஒரு ஈமான் அப்படியே ஒளிரத் தொடங்குது. இதை பேசி முடித்த உடனே கலிஃபா உமர் அலி அல்லாஹ் வந்து அழுகுறாங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே ஊற்றுது, கண்ணீர் வடியுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க, உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் உருகி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அடிக்கடி போய் அவங்கள போய் சந்தித்து அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கக்கிட்ட நிறைய அறிவுரைகள் அவங்கள்ட்ட கேட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, அதை வந்து கேட்டு அனுபவித்தாங்க. இப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், அவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு
சிந்தனையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக இருக்க மாட்டார். முற்றும் துறந்த துறவியாக இருப்பார். அவர் அவர் எதுக்காக வந்தாருன்றது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்போ தன்னுடைய தேவைக்காகவும் இருக்கலாம், இல்லை தன்னை சார்ந்த மற்ற மக்களுக்காக கூட இருக்கலாம். அது வந்து அல்லாஹ் அறிவான். இப்போ நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம தேவையை கருதி யாராவது வராங்கன்னு சொன்னால் நாம் வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்திருக்கக்கூடிய அந்த நல்லடியார் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவங்க குடிசையில் போய் கேட்குறாங்க. அவங்க ஓதுறதை கேட்குறாங்க. கேட்டுட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுட்டு அடிக்கடி என்ன செய்கிறாங்க, ஒரு வீட்டில் போயிட்டு அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே போகிறாங்க. புத்திமதி அவருடைய அறிவுரைகளை கேட்கறதுக்காக இவங்க போகிறாங்க. யார்? கலீஃபா அவர்கள். இன்றைக்கி நாம் அது மாதிரி செய்கிறோமான்னு பார்த்தா, இன்றைக்கி பணம் இல்லாதவர்களுக்கு மதிப்பே இல்லை. அது வந்து உலகத்தில் இயற்கையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த நல்லடியார்கள் வந்து பணத்தை வந்து வெறுத்து ஒதுக்குனாங்க. நான் அவர்கள் வந்து நின்னாங்கன்னு சொன்னாலும் அவங்க எதுக்காக நின்னாங்கன்றதும் தெரியாது. அல்லாஹ் அறிவான். இப்போ நாம் விளங்கி கொள்ளணும். இது வந்து நமக்கு வந்து ஒரு பாடம். அந்த நல்லடியார்கள் வந்து ஏதாவது ஒரு புத்திமதி சொல்கிறதுக்காக கூட அல்லாஹ் அனுப்பியிருக்கலாம். அதனால் நம்ம விளங்கி கொள்வது என்னன்னு சொன்னால், ஏழை எளிய மக்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவர்களை வந்து கிண்டல் அடிக்கக்கூடாது, வெறுப்பேற்றக்கூடாது. அல்லாஹ் வந்து மக்கள் ஏழை பணக்காரன் எல்லாரையும் ஒரே செகண்டில் பணக்காரன் ஆக்க முடியும், எல்லாரையும் ஒரே செகண்டில் ஏழை ஆக்க முடியும். அல்லாஹ் எதுக்காக பணத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், செலவு செய்கிறதுக்காக. எதுக்காக ஏழைகளை படைச்சிருக்கான்னு சொன்னால், ஏழைகளும் வந்து மனிதர்கள்ட்ட யாசிக்காமல் அல்லாஹ்கிட்ட யாசிக்கணும் அப்படின்ற ஒரு முறையில். அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, ஏழைகள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீ ஏன்ப்பா என்கிட்ட வந்து கேட்குற, அல்லாஹ்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அதை நாம் சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நாம் தனிப்பட்ட முறையில் வேணால் சொல்லலாம். அவர் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம அப்படி சொல்லி நாம் அவருக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம செய்கிறது அவருக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்யணும். அதுதான் நம்மளுடைய முறை. அதை வந்து வேற ஒரு நேரத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி நண்பரே நீங்கள் அல்லாஹ்கிட்ட தொழுது துவா கேளுங்க, குரான் ஓதுங்க, அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தராக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லி என்ன செய்கிறது, அவங்களுக்கு சொல்லணும், புத்திமதி சொல்லணும், அறிவுரை சொல்லணும். அதே மாதிரி ஏழையாக இருந்தாலும் அவர்களுடைய அறிவுரையும் நம்ம கேட்டுக்கொள்ளணும். இவர் நம்மக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போகிறாரு, இவருடைய அறிவுரையை நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அவர்கிட்ட அந்த அறிவு அவர்கிட்ட அல்லாஹ் வந்து அறிவு களஞ்சியமாக அவர்கிட்ட அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்துருக்குறான், அறிவு பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அவங்கக்கிட்டேருந்து அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதில் வந்து தயங்கக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நேரான வழியை கொடுத்து நேரிய வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக, மற்ற மக்களையும் நேரான வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்தவர்கள் புரிவானாக. நம்ம அனைவர்களையும் வழி தவறிய வழியை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழியை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரிவானாக. நம்ம அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைத்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு தந்தவர்கள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் தீனுடைய பாக்கியத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர்தானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயனை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.